Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற பிளேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களுடைய சலாலா ட்ரிப்பில் டே 3 அன்னைக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளேஸ் வந்து வாதி தர்பாத் தான். ஸோ அந்த வாதி தர்பாத் போகிறதுக்கு முன்னாலே வந்து என்னென்னலாம் இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் இருக்குது, சைட் சீனிங் இருக்குது, அதெல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு தான் போகிறோம். இது கரீஃப் சீசன் இல்லையா, ஸோ ஏகப்பட்ட அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. ஸோ அதனால் போகிற வழியெல்லாம் நிறைய இடத்துல வந்து இந்த கேமல்ஸ்லாம் மேயறதை பார்க்க முடிஞ்சுதுங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இந்த கேமல்ஸ் மில்க்லாம் அப்படியே பாட்டிலில் ஊற்றி ஒரிஜினல் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆல்சோ வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாதி தர்பாத் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பிஃபோராகவே வந்து நிறைய பேர் பேராஷூட்டில் வந்து அப்படியே பறந்துட்டு இருந்தாங்க. ஆமாங்க, பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்கை ரைடர்லாம் இருக்குது. ஸோ அப்படியே சரி என்ன ரேட்டு எப்படி வந்து நம்மளை அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பிளேஸ்க்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 30 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அட் ஏ டயத்தில் வந்து ஒரே ஒரு பர்சன் தான், நம்ம ஒரே ஒரு ஆள் தான் போகலாம். பைலட்டு கூட இருப்பார், அவ்வளோதான். ஸோ தனியாக தான் நம்ம போகணும். 15 மினிட்ஸுக்கு வந்து நம்மளை ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த ஏரியா ஃபுல்லும் வந்து அப்படியே நமக்கு வானத்துலேருந்து அப்படியே சூப்பராக சுற்றி காட்டுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஆனால் நாங்கள் போகலிங்க, நம்ம எப்படி போவாங்க அப்படிங்கிறத மட்டும் வீடியோ எடுத்தோம், நீங்களுமே பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. 2 பேரும் சேர்ந்து பறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போயிருப்போம். ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால வந்து எங்களால் போக முடியல, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 2-3 பேராஷூட் அப்படியே பறந்துகிட்டே இருந்தது, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இந்த ஸ்கை ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீ புக்கிங்லாம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம எப்போ போகிறோமோ நம்மளை வந்து அப்படியே பேராஷூட்டில் வந்து அழைச்சிட்டு போவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பைலட் தான் ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து நான் தனியாக போகணும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஸோ அந்த பயத்தால் தான் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது அப்படியே சுற்றிட்டு அப்படியே நிறைய 4-5 பேராசூட் வந்து அப்படியே மேலே பறந்துட்டு இருந்ததை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த வாதி தர்பாத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து சுற்றி பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டோங்க. பட் இந்த டைம் சீசன் இல்லையா, அந்த கரீஃப் சீசனில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் பிஃபோராகவே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சி. கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஆர்ஓபி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மலையடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த குழந்தைங்களுக்கான இந்த சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியாலாம் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த இடம்லாம் ரொம்ப வெறிச்சோன்னு இருந்தது. இந்த சீசன்லாம் எங்கே பார்த்தாலும் இடம்லாம் எங்கே நிறைய இருக்கோ க்ரீனிஷாக, அங்கெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸுக்கான இந்த பிளேயிங் கிரவுண்டு வந்து அப்படியே க்ரியேட் பண்ணி வச்சுருந்ததை பார்க்க முடியுது. அங்கேயுமே நிறைய க்ரௌடு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட இந்த 5 கிலோமீட்டரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டிராஃபிக்குங்க. இவ்வளோ டிராஃபிக்கை பார்த்தோன்னே எங்களுக்கு தோணிடுச்சு, இன்றைக்கி 1 டே ஃபுல்லும் வாதி தர்பாத் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி சீசன் டயத்தில் நம்ம வரும்போது இந்த மாதிரி ஒரு ட்ராபேக்லாம் வரதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அப்படியே இந்த மெதுவாக கார் மூவ் ஆகும்போது அப்படியே நாங்கள் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படியே நாங்கள் வந்து அப்படியே மேக் பண்ணிக்கிட்டோம். வாதி தர்பாத் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்பாத் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அப்படியே அங்கே வந்து சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு எல்லாருமே அங்கே உட்காந்து காஃபி டீ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் நாங்கள் போகல. சரி, இந்த டைம் வந்து அதையே விட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு தான் போனோம். தர்பாத் கேஃப் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வியூ எப்படி இருக்குன்னு இப்போ
சி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த சீசனில் வரும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும். மேகம் ஃபுல்லாக மூடி இருக்கு, மழையெல்லாம் தெரில பாருங்கள். நார்மலான சீசனில், அதாவது கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த சம்மர் சீசனில் நாங்கள் வந்திருந்தோம். அந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். அப்போ இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு தெரியும், விசிபிளாக தெரியும். இப்போ வந்து இவ்வளோ தான் தெரியும். ஸோ இது கரீஃப் சீசன், தட்ஸ் வை இவ்வளோ தான் தெரியும். அவங்க ஷூ எல்லாம் நனைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் போட்டு வராங்க. பார்த்து கொஞ்சம் கீழெல்லாம் பார்த்து நடக்கணுங்க, நல்லா வழுக்குது. வாங்க 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 வாங்க. வேணுமா? அங்கதான். ஓகே, தர்பாத் கேவ். வாங்க. நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல, என் கண்மணி நினையக்கூடாதுன்னு ஃபோன் பிடிச்சிட்டு சரி தேங்காய் கூட வச்சுருக்காங்கப்பா. கேண்டி தேங்காய்லாம் வச்சுருக்காங்க. அழகாக அந்த ரோஸ்லாம் வச்சு லைட்டிங்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் இப்போ லைட் போடல, கொஞ்சம் இருட்டானாலும் போகலான்னு நினச்சிருக்காங்க. ஒரு அழகாக டிசைன் பார்த்திங்கன்னா கொடையை பாருங்களேன். இது கொடையை யாருக்காவது எடுத்து கொடுத்தாலும் நினையாமாவது இருப்பாங்க. இங்கே பாருங்க கொடைய. தர்பாத் கேவ் பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே. ஓகேவா? காஃபி குடிக்கிறது வரல எடுக்கலாம். எல்லாம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போகிறாங்க எல்லாம். வாங்க வா. சி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, க்ரீனிஷா. ஆனால் எல்லா பிளேஸும் அப்படியே இந்த மேகம் வந்து மூடி இருக்கு. எல்லா பிளேஸ்லையும் வந்து மேகம் மூடிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தெரியுது. அந்த தெரிகிற பிளேஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இதுதான் வந்து வியூ பாயிண்ட். இது வந்து லாஸ்ட் டைம் நான் இங்கே வரல, இந்த டைம் இல்லை. நல்லா ஒரு கேக்கு இங்கே வருங்களேன். இவங்க நிற்கவா? நானே என்ன எடுக்கிறீங்களா? ஆ காஃபி டீ எதுக்குப்பா ஃபோட்டோ எடுத்துமா போயிட்டே இருப்போம். நம்ம வீட்டில் தான் டீ இருக்குல்ல. வாங்க. எல்லாம் ஒரே வியூ பாயிண்ட் தான். இங்கே பாருங்களேன், அந்த அதான் வாதி தர்பாத்து. அது தண்ணிப்பா ஃபுல்லாக. இன்னும் அதான் தண்ணி வரும் போல. தெரியல நமக்கு. பாருங்க எவ்வளோ வாட்டர். சி ஓகேவா? இந்த வாட்டர் தான் அங்கே விழுந்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம கீழே போகும்போது அதாக தான் இருக்கும். உங்களுக்கு இதாக இருக்கிறதுனால தெரியல. ஓகே, மேகம் மூட்டமாக இருக்குது, தட்ஸ் வை தெரியல. அந்த இடம் தான் நினைக்கிறேன். நாங்கள் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வருவோம். ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த அது போய் அப்படி அங்கே இதாகும் போல இருக்கு. அருவியா அங்கேருந்து அப்படியா? ஓகே ஓகே பண்ணோம். அப்போ இந்த வாதிலாம் நம்ம பார்க்கல, ஆளுங்களாம் இல்லையே இங்கே. இது ஆளுங்க இடம். ஓகே ஓகே ஓகே. அந்த பக்கம் போய் கீழே ஊற்றுது தண்ணி. கரெக்டு. சரி, நம்ம போவோமா? பார்த்தாச்சு இருக்கிறாங்க. கடையெல்லாம் நல்லாயிருக்கு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மேலேயும் போய் உட்காந்து சாப்பிடலாம் போல். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்நாக்ஸு, தென் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து டீ இதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதனால் ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் சாப்பிட்லிங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே ஷார்ட்ஸு, தென் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.